காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து காளைகளை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற இந்த போராட்டத்தை கவனமாக கையாண்ட தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்ட பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் வைகோ கூறியுள்ளார். இப்பொழுது நான் வற்புறுத்துவதெல்லாம் மத்திய சர்க்காரை, நீங்கள் இந்த 2011 காங்கிரஸ் திமுக சேர்ந்து கொண்டு வந்தது இந்த காட்சிப்படுத்தக்கூடாத இந்த கொடிய மிருகங்கள் பட்டியலில் அதிலிருந்து காளை மாடுகளை நீங்க எடுக்கணும். அதான் பெர்மனண்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க மாணவர் சமுதாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இதை மிக திறமையாக கையாண்ட முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாராட்டுகிறேன். அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல நம்முடைய உணர்வுகளை மதித்து செயல்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் நிரந்தர ஏற்பாடாக அந்த பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.